நீங்க ரெட்டை குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கேன்ல ஒரு குழந்தைக்கு மட்டும் உயிரே பறிபோகிற ஒரு குறைபாடு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வெறும் கற்பனை இல்லைங்க. எங்க கிட்ட வந்த ஒரு தம்பதி சந்திச்ச ஒரு உண்மை சம்பவம். பல வருட காத்திருப்புக்கு அப்புறமா ஒரு 40 வயது மதிக்கத்தக்க கப்பலுக்கு ஐவிஎஃப் மூலமா ட்வின் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. ரெட்டை குழந்தைங்க உருவான சந்தோஷத்துல இருந்த அந்த தம்பதிக்கு 3வது மாச ஸ்கேன்ல நெஞ்சே உழுக்கிற மாதிரி ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. 2ல ஒரு குழந்தைக்கு மண்டை ஓடோட வளர்ச்சி முழுமையடையாம இருந்துச்சு. மெடிக்கல் டேர்ம்ல இதை நாங்க ஆனன்செஃபாலின்னு சொல்லுவோம். இந்த நிலைமையில அந்த குழந்தை பிறந்த பிறகு உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு குழந்தைக்கும் டிஜிஏன்னு ஒரு இருதய குறைபாடு இருந்துச்சு. பட் ஒரு ஆறுதல் என்னன்னா, இது அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யக்கூடிய கண்டிஷன் தான். இந்த ஆனன்செஃபாலியால பாதிக்கப்பட்ட குழந்தைய நம்ம கருவில் அப்படியே வளர விட்டோம்னா பனிக்கூட நீர் அதிகமாகி குறை பிரசவமாகலாம், இல்லைன்னா இன்னொரு குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கலாம். இந்த இக்கட்டான சூழல்ல எங்க கிட்ட இருந்த ஒரே தீர்வு தான் ஃபீட்டல் ரிடக்ஷன். அதாவது ஒரு சின்ன ஊசி மூலமா கர்ப்பப்பையில மருந்து செலுத்தி குறைபாடு உள்ள கருவை மட்டும் அகற்றுறது. தெரிஞ்சே ஒரு உயிரை கைவிடுறது யாருக்குமே சுலபம் இல்லை. அந்த தம்பதியும் அப்படி ஒரு கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விவரங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் அந்த இன்னொரு குழந்தைய காப்பாத்த ஒரே வழின்னு பொறுமையா புரிய வச்சோம். அவங்களும் இந்த இக்கட்டான முடிவு எடுக்க சம்மதிச்சாங்க. பிளான் பண்ணபடியே ப்ரொசீஜரும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. 13 வாரத்திலேயே கரு குறைப்பு பண்ணதால இன்னொரு குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராம தடுக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் இன்னொரு குழந்தை நல்லபடியா வளர்றதுக்கு வாய்ப்பை எங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு. முதல் பிரச்சனை தீர்ந்த உடனே இப்ப எங்க கவனம் ஃபுல்லா 2வது குழந்தை மேல திரும்பிச்சு. அதோட இருதயத்துல இருந்த டிஜே குறைபாடை எப்படி சரி செய்யறது, அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் சேலஞ்ச். 5வது மாச ஸ்கேன்ல ஃபீட்டல் ரிடக்ஷன் செய்யப்பட்ட கரு முழுசா சுருங்கிருச்சு. அதே சமயம் இன்னொரு குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துருந்துச்சு. அதோட வளர்ச்சி, எடை, பனிக்குட நீர் எல்லாமே நார்மலா இருந்தது. வேற குறைகள் எதுவும் இருக்கான்னு இன்னும் டீடைல்டா அனாமலி ஸ்கேன் பண்ணும்போது இருதய குறையை தவிர வேற எந்த குறையும் இல்லைன்ற ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்துச்சு. இதயத்தோட அறைகள், அதுல இருந்து வெளியே வர இரத்த குழாய்களோட அளவு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. உடனே இருதயத்துல இருந்த டிஜே குறைபாடை ட்ரீட் பண்ண அடுத்த கட்ட ஆலோசனைக்கு தயாரானோம். குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ நிபுணர்கிட்ட ஆலோசனை வாங்கினோம். டிஜிஏ மாதிரி ஒரு குறைபாடு உள்ள குழந்தைய டெலிவர் பண்ண ஒரு பெரிய டீம் தேவை. குழந்தைகள் நல மருத்துவர்கள், இருதய சிகிச்சை நிபுணர்கள், கூடவே எல்லா வசதியும் நிறைஞ்ச ஒரு டெடிகேட்டட் என்ஐசியூ பிரிவும் தேவை. நம்ம பூர்ணே ஹாஸ்பிட்டல் இந்த எல்லா வசதியும் இருக்கிறனால எங்களால குழந்தைய பாதுகாப்பா டெலிவர் பண்ண முடிஞ்சது. பிறந்த உடனே குழந்தைக்கு தேவையான இருதய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த குழந்தை இப்போ சிகிச்சைகள் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஆரோக்கியத்தோட வளர்ந்துட்டு இருக்கு. எங்களோட மருத்துவ குழுவோட துல்லியமான செயல்பாடு, சரியான சமயத்துல எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவு, அந்த கப்பல் எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை, இது எல்லாம் தான் இந்த வெற்றிக்கு காரணம். இந்த மாதிரி சிக்கலான கர்ப்பகால சவால்கள் யாருக்கு வேணாலும் வரலாம். பட் இந்த நவீன மருத்துவத்துல இதுக்கான தீர்வுகளும் இருக்கு. ஸோ நம்பிக்கையோட இருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.